இன்றைக்கி சூப்பரான முட்டை தக்காளி தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது 2 இன் 1 நம்மளுக்கு பிஸி மார்னிங்கில் வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். டிஃபனுக்கும் இதே வச்சு நம்ம கொடுத்துடலாம், சாப்பாட்டுக்கும் இதே கட்டிடலாம். செம்ம ஈஸியான ரெசிபி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, இது கூட வெங்காயம் 3 வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் 10 பல் பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 தக்காளியை இதே மாதிரியே சாப் பண்ணி இதோட சேர்த்துட்டு, தக்காளியோட பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுட்டு, இப்போ இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இதோட கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு முடிஞ்சோன்னே வேக வச்சிருக்க முட்டையோட வெள்ளை பகுதியை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதோட மீதி இருக்கிற மஞ்சக்கருவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மஞ்சக்கரு உடையாம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஜென்டிலா. இப்போ இந்த மீதி இருக்கிற இந்த தொக்குல இந்த சாப்பாட போட்டு கிளறி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம பேக் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.